கூடிய சீக்கிரம் முத்து கிட்ட ரோகிணி மாட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. முத்து பயங்கர கோவமா போயிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து, அப்பா நடந்தது என்ன தெரியுமா, எப்படியெல்லாம் இவன் பணம் ஏமாந்திருக்கான், அப்படிப்பட்ட பணத்தை வந்து இவங்க திரும்ப வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு இப்படிப்பட்ட பொய் சொல்றாங்களேப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்ற, பணத்தை இவங்க திரும்ப வாங்கிட்டாங்களா? ஆமாப்பா, இவங்க பணத்தை வாங்கிட்டாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, என்னது பணம் வாங்கிட்டாங்களா? இல்லடா, அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா மனோஜ் வந்து பணத்தை கொடுத்துருப்பான். அப்பா, நீங்களும் அவனை மலை போல நம்புறீங்க, ஆனா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்றதை உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியல. மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாலே அந்த ஜீவான்ற பொண்ணு, அவளை வந்து நான் மீட் பண்ண அவதான்றது விஷயம் தெரிஞ்சு உடனே நான் போயிட்டு அவகிட்ட கேட்டேன். அப்ப வந்து உன்னுடைய அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க, வட்டியும் முதலமா அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு இப்படி நம்பிக்கை வருது சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க முத்து. உடனே அண்ணாமலை, மனோஜ் எங்கடா இருக்கா, வெளியே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து, அப்பா சொல்லுங்க பண்றாங்க, எங்கடா அந்த பணம், உண்மையே சொல்லுடான்னு சொல்லி கேட்க, உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட வேண்டாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க. மனோஜுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து மனோஜ் போய் சொல்லுவாங்களா, அண்ணாமலை கிட்ட எப்படிப்பட்ட அடி வாங்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.